பசுபதி இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசுல நிக்கிற மாதிரி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. மணிரத்னத்தோட கணத்தின் முத்தமிட்டால் படத்துல சில சீன்ஸ்ல மட்டுமே வந்திருந்தாலும் இலங்கையில யாழ்ப்பாணம் பகுதிகளில் பேசுற தமிழ அவ்வளவு அருமையா பேசியிருப்பாரு. எழுத்தாளரே உமக்கு என்ன விசரு சிங்களவனை துணைக்கு கூட்டிக் கொண்டு அதுவும் தனியா பெர்மிஷனும் இல்லாம இல்லத்துக்குள்ள வந்திருக்கிறேன். ஒரு டைம்ல வில்லனா நிறைய படங்கள் நடிச்சப்போ அருள் படத்துல எம்எல்ஏ கஜபதியா கோயம்புத்தூர் தமிழ் பேசியிருப்பார். இந்தியா பாகிஸ்தான் அசுரன் படங்கள்ல நெல்லை தமிழ் ஸ்லாங்ல பேசியிருப்பாரு. தம்பி பஞ்சாயத்துக்கு சொம்பு வாங்கணும், அப்படியே சரவணுக்கு சட்ட துணி வாங்கணும், அதான் வந்தேன். அப்படிங்களா சார்? என்ன பெத்தா மாமா சீக்கிரம் போனா தான் போய் அப்பாவே அண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வர முடியும். நாம நம்ம வீட்டுக்கு போகணும்ல. விருமாண்டியில கொத்தாட தேவரா நடிச்ச பசுபதி தேனி வட்டாரங்கள்ல பேசுற ஸ்லாங்க அவ்வளவு அருமையா பேசியிருப்பாரு. வெள்ளம் நாயக்கு மேல பிராது கொடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒரு பெரும் தேனி நெல்லை தமிழ்னு கலக்கினா மும்பை எக்ஸ்பிரஸ் திருப்பாச்சி 10 சார்பட்டா பரம்பரை படங்கள்ல சென்னை தமிழ்ல வேற லெவல்ல பேசி கலக்கியிருப்பாரு. அதெல்லாம் தேவை தெரியுமா? ஒரு பிளேடு ஒரு கோடு மேட்டர் சால்வ். ஆவுன்னா நோட்டை உரிகிற என்னடா பண்ண போற லைஃப்ல நீ வேலை என்னடா அங்க பர்மனன்ட் பண்றத பேசிக்கிறாங்கப்பா. நான் கூட உன் பேரை சொல்லி வச்சுக்கிறேன். பாரு இந்த பசங்களோட சேர்ந்துக்கினே இது டாப் 10 பிடிச்சிருக்கிறது குணச்சித்திர நடிகர் நாசர். போலீஸ் அரசியல்வாதி அப்படின்னு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டர் மூலமா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற நாசர் தேவைப்படும் போது நிறைய விதமான தமிழாலையும் அந்தந்த கேரக்டர்ஸா அழகுபடுத்தி இருக்காரு. பாம்பே படத்துல அரவிந்த் சாமியோட அப்பாவா நாராயணன் பிள்ளைங்கிற கேரக்டர்ல ஒரு ஆர்த்தடாக்ஸ் குடும்பத்தில இருந்து வந்த கிராமத்துக்காரரா நாசரோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு யதார்த்தமா இருக்கும். நமக்குள்ள இருக்க பகையில பெருக்க போற பிள்ளை எடுக்க வேண்டாம்னு வந்தேன். இந்த கேரக்டரோட ரீச்சுக்கு பெரிய காரணமா அமைஞ்சது அதுக்காக நாசர் பேசின நெல்லை தமிழ். இவரோட இந்த ஸ்லாங்ல உச்சரிப்பு எல்லாம் திருநெல்வேலிக்காரங்களே பேசின அளவுக்கு இருக்கும். இதுக்கு டிராஸ்டிக்கா அப்படியே தேவர் மகன்ல மாயன்கிற கேரக்டர்ல மதுரை கிராமங்கள்ல பேசுற தமிழ்ல கலக்கியிருப்பார். ஐயா பெரியவர நான் பேசிட்டு இருக்கையில ஊடால பேசுறீங்கள தப மரியாதையா எனக்கு விவரமா சொன்னீங்கல்ல, இப்போ நீர் உட்காரும். சங்கர் டைரக்ஷன்ல 98 வந்த ஜீன்ஸ் படத்துல டபுள் ஆக்ட்ல செட்டில் ஆன இந்தியாவும் பேச்சியப்பனா ஒரு வெள்ளந்தி கிராமத்தானாவும் செம்ம வெரைட்டி காமிச்சிருப்பாரு நாசர். இதுல பேச்சியப்பன் கேரக்டருக்கு சிவகங்கை காரைக்குடி பகுதிகளில் பேசுற ஸ்லாங்க கச்சிதமா பேசியிருப்பாரு. எனக்கு வந்து வாச்சிருக்க ஒரு பிசாசு அது மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு ஆவிக போயிட்டாங்கட்டு. லிங்குசாமி டைரக்ஷன்ல வந்த வேட்டை படத்துல எஸ்பி வீரபாண்டியனா தூத்துக்குடி ஸ்லாங்ல பேசி நடிச்சிருப்பாரு. பெருமையா இருக்கியா? சொந்த தம்பியை தூக்கி வச்சு மிரட்டிருக்காங்க, கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்காம பிடிச்ச சரக்கு அப்படியே வச்சிருக்கீங்க. நீங்க தான் ரியல் போலீஸ்காரன். அவ்வை சண்முகி நேரம் படங்கள்ல பக்கா மெட்ராஸ் ஸ்லாங்ல வெளுத்து கட்டியிருப்பாரு நாசர். தூள் டைட்டில் பா, ஒரே கல்ல ரெண்டு மாங்க, ஒரு மாங்க நானே இன்னொரு மாங்க யாரு? ரெண்டுமே நீதான் பாரு. டபுள் ஆக்ஷன். என்ன வேஷம்? சமயக்கார வேஷம். அங்கேயும் அதே வேஷம் தானா? இந்தியன் படத்துல நெடுமுடி வேணுவுக்கு பிராமின் ஸ்லாங்ல டப்பிங் பேசியிருப்பாரு. பக்கத்தாத்து பையன் போஸ்ட் பாக்ஸ்ல நெருப்ப கொளுத்தி போட்டுட்டா, அது பக்குன்னு 10 நிமிடத்து போலீஸ்காரன் வர்றப்ப பராக்க பாத்திருந்தா என்னையும் பிடிச்சிட்டு